நாளுக்கு நாள் நம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே நம் இதயம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இன்று ஒரு முக்கியமான கருத்து, அனைவரும் வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையில் நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அதனால் ஏற்படும் நன்மைகளோ தீமைகளும் என்னவென்று விளங்க போகின்றேன். இப்போ அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன், அந்த மனநிலை தான் முக்கியம் வாழ்க்கையில். அந்த மனநிலை எப்பொழுதுமே என்னன்னா, மனிதன் வாழும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறான், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறான். அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணுறான் வச்சிங்களேன், அந்த கனவு காண்றான், ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறான், நிர்ணயிக்கிறான். நிர்ணயித்தவுடன் அந்த கோலை அடைஞ்ச உடனே மகிழ்ச்சி அடைகிறோன்னு நினைக்கிறோம். நியாயமானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டம் வாங்கணும், ஒரு டிகிரி வாங்கணும், ஒரு வேலை வாங்கணும், குறிப்பிட்ட சம்பளம் வாங்கணும். அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், ஒரு கோல் சொல்கிறோம். அவன் உடனே நினைக்கிறான் மனசில் அந்த கோலை அடைஞ்ச பிறகு மகிழ்ச்சியோடு இருப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கோலை அடையிற வரை அவன் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான். அந்த மகிழ்ச்சியை இழந்த நிலையில் அந்த பயணம் சென்று அந்த கோலை அடையும் பொழுது அந்த பயணத்திலேயே தன்னையே இறந்து விடுகிறான். யாரும் பயமுறுத்த விரும்பல. அன்றாடம் நான் பார்க்கின்றதை, நோயாளிகள், ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட கிடந்த அனுபவங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறான், ஒரு கோலுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறான். அது எப்படி சொக்கலிங்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன சொல்ல வேண்டும்னா, கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கட்டாயம். ஒன்று நிர்ணயிக்க வேண்டும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ண உடனே அது அடையிறதுக்கு வேண்டிய உங்கள் தகுதியை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதியை உயர்த்தி கொண்ட பிறகு அதை அடைய நீங்கள் பயணம் செல்கின்றீர்கள். ஜென்ரலாக மனிதர்கள் அந்த தகுதியை உயர்த்தி கொள்ளும் பொழுதும் பிரச்சனை, மன வருத்தம், அழுத்தம், போராட்டம், அந்த பயணம் செய்துட்டு போகிறாங்கள, அந்த நிர்ணயிக்கப்பட்ட கோலை அடைவதற்கு அந்த பயணத்திலே மகிழ்ச்சியை இழந்துடுறது, ஒரே டென்ஷனாகிறது, கவலைப்படுறது, போட்டி, பொறாமை, வருத்தம். அந்த பயணத்தில் அந்த எண்ணங்களில் செல்லும் பொழுது அந்த கோலை அடைவதோ அடைகின்றீர்களோ இல்லை, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு பல வியாதிகளுக்கு ஆளாகி உங்களையே இழக்கின்றீர்கள். அதற்காக தான் அடிக்கடி சொல்லுகின்றேன், கோலை நிர்ணயிப்பது நீங்கள்தான், உன்னை அடைய வேண்டும் என்று நினைப்பது நீங்கள்தான். அந்த கோலை அடைவதற்கு உங்களை தயார் பண்ணி கொள்வது நீங்கள்தான். அந்த அடைவதற்கு செல்லுகின்ற பயணமான வாழ்க்கையும் நீங்கள் பயணம் செய்கின்ற வாழ்க்கை தான். இதில் எந்த நிலையிலையும் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்க வேண்டும். ஒன்றே சொல்லுகின்றேன், 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மனிதனின் ஒவ்வொரு மனிதனின் நோக்கமே
தான் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அந்த மகிழ்ச்சியை அடையும் பொழுது அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுதும் அதை அடைந்த பிறகும் உன்னை சார்ந்து இருப்பதற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மகிழ்ச்சியை இழந்து நீங்கள் மகிழ்ச்சியை அடைய முடியாது. நான் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் பெற்ற மகிழ்ச்சியை மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்வது தான் மனிதனுடைய வாழ்க்கையின் தத்துவமும் நோக்கமும் கூட. அப்படி மகிழ்ச்சியை அடையும் பொழுது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய அடைகின்ற மகிழ்ச்சி உனக்கு பயனை கொடுத்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் பயனையும் அடைய செய்தால் அதன் வாழ்க்கையின் நோக்கமும் உள்கருத்தும் தத்துவமும் கூட. ஓகே, இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றேன். மகிழ்ச்சி என்பது தன்னில் இருக்கின்ற உணர்வு சொல்லிட்டேன். மகிழ்ச்சி என்பது எப்பொழுது நாம் இருப்போம் என்றால், மகிழ்ச்சியை வாங்குகின்ற இடத்தில் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. மகிழ்ச்சி என்பதை நீங்கள் கொடுக்கும் இடத்தில் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். மகிழ்ச்சி என்பது வாங்குவதில் இல்லை, கொடுப்பதில் தான். கொடுப்பதில் என்றால் அது எதுவாக இருக்கட்டும், உங்கள் நேரமாக, அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, முடிந்தால் பணமாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கும் இடத்தில் இருக்கும் வரை மகிழ்ச்சி குறையவே குறையாது. ஒரு பெண்மணி கேட்டால், அம்மாவும் அவள் மகளும், என்ன கேள்வி என்று கேட்டேன். அன்பு என்பது உண்மையானதா பொய்யானதா? அன்பை நீ கொடுக்கும் இடத்தில் இருந்தால் அது உண்மையானது. அன்பை நீ பெறுகின்ற இடத்தில் இருந்தால் அது பொய்யாக மாறிவிடும். ஸோ எதுவுமே நீ கொடுக்கும் இடத்திலிருந்து நீ அன்புடன் மகிழ்ச்சியுடன் இருக்க கற்றுக்கொள். அதான் மிக முக்கியமானது. ஏனெனில் மகிழ்ச்சி என்ற கணவன் மனைவி நிறைய இடத்துல பார்க்குறோம். கணவன் சொல்கிறான் மனைவியை மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ளவில்லை, மனைவி சொல்கிறார் கணவன் வைத்து கொள்ளவில்லை, உறவினர் வைத்துக்கொள்ளவில்லை. மற்றவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சியுடன் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் செல்கின்ற இடமெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ணிக்கிட்டான். ஹாப்பினஸ் வில் ரேடியேட் ஹாப்பினஸ். அதான் முக்கியம். இந்த ஸ்லைடை பாருங்களேன். மகிழ்ச்சியை இழப்பதற்கு காரணம் மன அழுத்தம், வருத்தம், போட்டி, பொறாமை. நிறைய மனிதர்கள் மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் பார்த்து வாழ்வதால் மகிழ்ச்சி இழக்கின்றார்கள். தன்னை உணர்ந்து தன்னை மறவாத நிலையில் இருந்தால் மகிழ்ச்சி மட்டும். மகிழ்ச்சி இழந்தோன்னு சைக்கிளில் சொல்லிட்டேன் முதலியே. அந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். எல்லா மனிதர்களுக்கு மிக முக்கியமானது, அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். வீடு கட்டுவது என்பது மிக முக்கியம். சொந்த வீட்டில் இருப்பது மகிழ்ச்சி அனைவருக்கும். ஆனால் லட்சக்கணக்கான வீடு கட்டிவிட்டு நாம் அந்த வீடு கட்டியவுடன் அதில் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் பல பாரமாகி மாரடைப்பில் வந்துடு. சமயத்தில் ஒரு நோயாளி வந்தார். கணவனுக்கு மாரடைப்பு வந்து வீடு கட்டினா கிரகப்பிரவேசம் போனால், நான் கிரகப்பிரவேசம் கூட நான் போயிருந்தேன். கரெக்டாக 3 மாதத்தில் மாரடைப்பில் ஆஸ்பத்திரியில் என் கீழே வந்து சேர்ந்துட்டார். என்ன வந்து கேட்டேன், என் மனைவி கொடுமை தாங்க முடியவில்லை, சொந்த வீடு வேண்டும் வேண்டும் என்று சொன்னதால் அந்த கடன் வாங்கி வீடை கட்டிட்டு, வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் முடிந்தவுடன் எப்படி கடனையும் அசலையும் செலுத்த போகிறேன் வட்டியோடு சேர்ந்துன்னு சொல்லி அந்த நினைப்பில் ஹார்ட் அட்டாக் வந்து நல்ல காலம் கரெக்டாக வந்து காப்பாற்றிட்டேன். ஸோ வீடு கட்டுவது என்ற மகிழ்ச்சியான ஒரு இடத்தில் மாரடைப்பில் நிறைய பேர் வராங்க, ஸ்ட்ரோக்கில் வராங்க. ஏன் சொந்த வாடகை வீட்டில் இருந்தால் முடியாதா?
வீடை கட்டுங்க, கட்டாய மகிழ்ச்சி. அந்த கட்டுவதற்கு ஏற்ற நிலையை உங்களை உயர்த்தி கொண்டு உங்கள் வசதிக்கேற்றவாறு வீடை கட்டணும்னு சொல்லணும் தவிர ஒன்றை முடிவு பண்ணி உயிரை இழக்காதீர்கள். மிக முக்கியமான கருத்து. நாம் வாழும் சமூகத்தில் தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய புத்தக கண்காட்சி, சென்னையுடைய 40வது புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அந்த புத்தக கண்காட்சியை நான் தினமும் சென்று வந்தவன் என்கிற முறையில் பல அனுபவங்கள், நம்முடைய வாசிப்பு பழக்கம் தொடர்பாக, மக்களுடைய புத்தகங்கள் வாங்குகிற பழக்கம் தொடர்பாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அல்லது அவர்களுடைய பல அணுகுமுறைகளை கவனிக்க முடிந்தது. இந்த பண மதிப்பு நீக்க பிரச்சனையின் காரணமாக இந்த சென்னை புத்தக கண்காட்சி ஓரளவிற்கு பாதிக்கப்பட்டது என்றாலும் கூட, விற்பனை ஓரளவிற்கு குறைந்தது என்றாலும் கூட, வழக்கமாக புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடிய வாசகர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்தார்கள். இந்த புத்தக கண்காட்சியை ஒரு பண்பாட்டு திருவிழாவாக மக்கள் கொண்டாடினார்கள். பண்பாட்டு திருவிழாவாக கொண்டாடியது மட்டுமல்ல, ஏராளமான மக்கள் வருகை தரவும் செய்தார்கள். வாங்குவதற்கு அவர்கள் கையில் பணமில்லை என்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட, முடிந்த வரைக்கும் வாங்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் கடன் அட்டைகளை பயன்படுத்தியோ அல்லது வேறு பல மின்னணு பரிமாற்றத்தின் மூலமாகவோ அவர்கள் முடிந்த வரைக்கும் புத்தகங்களை வாங்கினார்கள். எந்த நிலையிலும் புத்தகங்களையோ எழுத்தாளர்களையோ வாசகர்கள் கைவிட மாட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக இந்த நடந்து முடிந்த சென்னை புத்தக கண்காட்சி இருந்தது. இந்த கண்காட்சியின் போது நான் கவனித்த ஒரு முக்கியமான ஒரு அம்சம், அதை பற்றித்தான் நான் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பேசப்போகிறேன். நிறைய இளைஞர்கள் புத்தக கண்காட்சிக்கு வருகிறார்கள். புத்தகங்களை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நிறைய பேர் வருகிறார்கள், வந்து புத்தகங்களை வாங்குகிறார்கள். அவர்களிடம் நான் 2 கேள்விகளை நான் கேட்பேன். முதல் கேள்வி, நீங்கள் எதற்காக இந்த குறிப்பிட்ட புத்தகத்தை வாங்குகிறீர்கள் என்று, அல்லது யார் உங்களுக்கு இந்த புத்தகத்தை பரிந்துரைத்தார்கள் என்று கேட்கிற போது பலரும் சொல்லக்கூடிய ஒரு பதில், சமூக வலைத்தளங்களில், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் இந்த புத்தகங்களை பற்றி யாரோ சிலர் எழுதியிருந்தார்கள், அதன் காரணமாக வாங்க வந்தோம் என்று சொன்னபோது உண்மையில் ஒரு புதிய செய்தியை அது காட்டுவதாக இருந்தது. என்னவென்றால், புத்தகங்களை பற்றிய விழிப்புணர்ச்சியை மக்களிடம் தொடர்ந்து ஏற்படுத்தினால் மக்கள் புத்தகங்கள் வாங்குவார்கள் என்பதுதான் அது. ஒரு புத்தகத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள், கேள்விப்பட்டதும் அந்த புத்தகத்தை வாங்குவதற்காக தேடி வருகிறார்கள். அப்படி தேடி வரக்கூடியவர்களுடைய அந்த உந்துதலுக்கு பின்னால் இருப்பது அந்த புத்தகங்கள் தொடர்பாக அவர்களுக்கு பல்வேறு விதமான ஊடகங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய செய்திகள் என்பதுதான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டில் இந்த புத்தக கண்காட்சிக்கு முடிந்தவரை ஊடகங்கள், காட்சி ஊடகங்களாக இருக்கலாம், பத்திரிகைகளாக இருக்கலாம், அவை ஒரு கவனம் கொடுத்தன. ஆனால் புத்தக கண்காட்சி முடிந்த பிறகு புத்தகங்கள் என்பதே சமூகத்தில் இல்லாது போல எல்லோருமே அதை பற்றி மறந்து விடுகிறோம். ஊடகங்கள் முற்றாக மறந்து விடுகின்றன. இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை அல்ல. மாறாக புத்தகங்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய புத்தக விழாக்கள், இவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக கவனப்படுத்துவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக, தமிழ் வாழ்க்கையினுடைய அடையாளமாக, தமிழ் மரபினுடைய அடையாளமாக இருப்பதில் முதன்மையானது புத்தகங்கள் தான். 2000 வருடங்களாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பரப்பை மக்களிடம் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பண்பாட்டு பாரம்பரியம், ஒரு மொழி பாரம்பரியம் மேலும் முன்னெடுத்து செல்லப்பட முடியும். மாறாக நாம் பல்வேறு விதமான ஊடகங்களின் தாக்குதல் காரணமாக, தாக்கம் காரணமாக புத்தகங்கள் வெகு தூரம் நம்மை விட்டு பின்னோக்கி சென்று விட்டன. வாசிப்பு என்பது, புத்தக வாசிப்பு என்பது வெகு தூரம் பின்னோக்கி சென்று விட்டது. அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் மட்டுமல்ல, புத்தக கண்காட்சிகள் கொடுக்கிற முக்கியத்துவம், புத்தகங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம், புத்தகங்களை மக்களுக்கு உரிய வகையில் அறிமுகப்படுத்துவது, மக்களுக்கு தேவையான சிறந்த நூல்களை எழுதுவது, பதிப்பிப்பது, அவற்றை விலை குறைவாக கிடைக்கச் செய்வது என்பது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த புத்தகங்களினுடைய ஒரு விலை என்பதும் தான். ஏனென்று கேட்டால், இந்த புத்தகங்களுடைய விலை என்று நான் குறிப்பிடுகிற போது இன்றைக்கு புத்தகங்களுடைய விலை கடுமையாக அதிகரித்திருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மக்கள் ஏற்கனவே வாங்கும் சக்தி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்களுக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது பல சமயங்களில் புத்தகங்களை அவர்களால் வாங்க முடியவில்லை. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்பதே இந்த விலையேற்றம் தான். புத்தகங்களுடைய விலை ஏன் ஏறுகிறது என்றால், தொடர்ந்து புத்தகங்களை அச்சிடக்கூடிய காகிதங்கள் கடுமையாக விலையேற்றம் அடைந்திருக்கின்றன.
அப்படி இருக்கிற போது தமிழ் புத்தகங்களுக்கு அதிகம் விலை வைக்க முடியாத சூழல். ஒரு 500 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில புத்தகத்திற்கு வைக்கப்படுகிற விலையில் பாதி விலை தான் தமிழ் புத்தகத்திற்கு வைக்கப்படுகிறது. இருந்தும் கூட தமிழர்களுடைய வாங்கும் சக்தியை பொறுத்து அந்த விலையே அதிகமான விலையாக இருக்கிறது என்று அவர்கள் தொடர்ந்து புகார் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி நாம் புத்தகங்களினுடைய விலையை குறைப்பது? நிச்சயமாக தமிழக அரசு சலுகை விலையில் காகிதத்தை வழங்கினால் புத்தகங்களை விலை குறைவாக அச்சிட முடியும். அப்படி இருக்கிற போது தமிழக அரசினுடைய காகித ஆலைகளிலிருந்து தாராளமாக நாம் மிக குறைவான விலைக்கு மானிய விலைக்கு நல்ல நூல்களை அடிப்பதற்கு காகிதம் வழங்க முடியும். ஏற்கனவே இது போன்ற ஒரு திட்டம் தமிழக அரசிடம் இருந்தபோதும் கூட இப்பொழுது அப்படி யாருக்கும் வழங்கப்படுவதில்லை. தமிழக அரசினுடைய காகித ஆலை நிறுவனங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிற காகிதங்கள் அனைத்தும் பாடநூல் அச்சிடப்படுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இதுபோன்ற சிறந்த நூல்களை பதிப்பிப்பதற்கு அந்த சலுகை விலையில் காகிதம் கொடுக்கிற அந்த ஒரு மரபு என்பது முற்றாக நின்று போய்விட்டது. அது புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, எல்லோராலும் பணம் கொடுத்து புத்தகங்களை வாங்க முடியாது. அப்படி வாங்க முடியாத போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகங்களை பெறுவதற்கான ஒரே ஒரு இடமாக இருப்பது பொது நூலகங்கள் தான். நானெல்லாம் பொது நூலகங்களிலேயே படித்து வளர்ந்து வந்தவன். நான் படித்த சிறந்த நூல்கள் அனைத்துமே என்னுடைய இளமை காலத்தில் பொது நூலகங்களில் நான் படித்தது தான். ஆனால் இன்றைக்கு பொது நூலகங்கள் அழியும் தருவாயில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 4700க்கும் மேற்பட்ட பொது நூலகங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலக கட்டமைப்பு, பொது நூலக கட்டமைப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கு கடந்த சில வருடங்களாக முறையாக பொது நூலகங்களுக்கு நூல்கள் வாங்காதனால் சிறந்த நூல்கள் எதுவுமே பொது நூலகங்களுக்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அவல நிலையின் காரணமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடம் இந்த நல்ல நூல்களை பெறுவது தொடர்பான ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், வசதி இல்லாதவர்கள் எப்படி நூல்களை வாங்குவார்கள்? அவர்களுக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால் கூட அவர்கள் இந்த நூல்களை பெற முடியாத ஒரு சூழலில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, பொது நூலகங்களுக்கு இந்த நூல்களை வாங்கினால் மக்களுடைய ஒரு அறிவு தாகத்திற்கு அது தீனி போடுவதாக அமையும். ஒரு 4500க்கும் 4700க்கும் மேற்பட்ட பொது நூலகங்களுக்கு, எல்லா நூலகங்களுக்கும் ஒரு நூலிலிருந்தும் ஒரு 5000 பிரதிகள் வாங்கினால் அது இந்த நூலகத்துறையே மறுமலர்ச்சி அடைந்துவிடும். அப்படி மறுமலர்ச்சி அடைவதற்கு தேவையான நிதி ஆதாரத்தையும் மக்களே கொடுக்கிறார்கள். வீட்டு வரியோடு சேர்த்து நூலக வரி என்ற ஒன்றை கொடுக்கிறார்கள். அந்த நூலக வரியை முறையாக செலவிட்டாலே ஒவ்வொரு நூலகத்திற்கும் புதிய புத்தகங்களை வாங்க முடியும். இது எல்லாம் ஒருபுறம் இருக்க, படிப்பதில் இளைஞர்களுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் ஒரு 20-25 வயது வரைக்கும் கூட புத்தக வாசனையை, அதாவது பாடநூல்கள் அல்லாத நூல்களினுடைய வாசனையே இல்லாமல் வளர்ந்து வருகிறார்கள். அப்பொழுது சமூக வலைத்தளங்களின் மூலமாக வேறு பல ஊடகங்கள் வழியாகவோ ஒரு குறிப்பிட்ட நூல் பேசப்படுகிறது அல்லது நூல்களை தேடி அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அப்படி வருகிறவர்களுக்கு எதை படிப்பது என்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. நான் நிறைய என்னிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் இப்பொழுதுதான் முதலாக புத்தகம் படிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு சிறந்த புத்தகத்தை பரிந்துரையுங்கள் என்று சொல்லுகிற போது எனக்கு வேதனை ஏற்படுகிறது. ஏனென்று கேட்டால், படிப்பு என்பது திடீரென ஒரு நாளில் உருவாகக்கூடிய ஒன்று அல்ல. அது குழந்தை பருவத்திலிருந்து வளரக்கூடியது. குழந்தை பருவத்தில் நீங்கள் காமிக்ஸ்கள் படித்திருப்பீர்கள், சிறுவர் குழந்தைகளுக்கான கதைகளை படித்திருப்பீர்கள், தொடர்கதைகள் படித்திருப்பீர்கள், நாவல்கள் படித்திருப்பீர்கள், பொது அறிவு சார்ந்த விஷயங்களை படித்திருப்பீர்கள். இப்படி படிப்படியாக படித்து வரக்கூடிய அந்த மொழி பழக்கத்தின் மூலமாகத்தான், அந்த வாசிப்பு பழக்கத்தின் மூலமாகத்தான் நீங்கள் இலக்கியங்களை படிக்க ஆரம்பிக்கிறீர்கள். நாம் இளம் வயதிலிருந்து பாடப்புத்தகங்களை மனப்பாடம் செய்வதை தவிர எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாதவர்களாக குழந்தைகளை மாற்றிவிட்டோம். வீட்டில் தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கின்றன, வீடியோ கேம்ஸ் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எத்தனை வீடுகளில் குழந்தைகளுக்கான நூலகம் இருக்கிறது, குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. ஆகவே குழந்தை பருவத்திலிருந்தே வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கினால் புத்தகங்கள் என்பது சமூகம் முழுக்க நிறைய ஒரு விரிவடையக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதன் மூலமாக அறிவும் பண்பாடும் ஒரு மொழி அறிவும் விருத்தியடையும். அதற்கான ஒரு சூழலை குழந்தை பருவத்திலிருந்தே உருவாக்குவோம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவ தகவல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறை அதிகாரி திரு நிரஞ்சன் குமார் ராமகிருஷ்ணன்.
ஒரு மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரி அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மருத்துவத்துறை எப்படி இருக்கு, விஞ்ஞான வளர்ச்சி கணினிமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு மருத்துவமனை எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு பாதுகாப்பான விஷயங்களை வந்து அதே பாதுகாப்போட வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அதே நேரத்தில் வர்றவங்களுக்கும் அவங்க எந்த அளவுக்கு தகவல்களை கொடுக்குறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமான விளக்கங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மருத்துவ தகவல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறை அதிகாரி அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இந்த துறையே வந்து இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களே ரொம்ப புதுமையாக இருக்கும். அது சார்ந்த தகவல்கள் அப்படின்னு வரும்போது இதில் எல்லா விஷயமே இன்னைக்கு வந்து கேட்க போகிற நேயர்களுக்கு வந்து ஒரு புதிய தகவலாக தான் இருக்கும். நம்ம சொல்கிறது கண்டிப்பாக போய் சேரும்னு சொல்லலாம். மருத்துவத்துறை அப்படின்னு வரும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் மாறி இருக்கு. நம்ம அங்கே உள்ளே போகும்போதே நிறைய ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏன் கேட்குறாங்க? ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில் போனால் இதெல்லாம் கேட்குறது இல்லையே இப்படின்னு சில பேர் வந்து வெறுப்பாக இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த தகவல்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை தேவைப்படுற நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னும் போது எப்படி செயல்படுது, அதில் தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒவ்வொரு துறையிலையுமே அது இருக்குது அப்படின்னாலும் மருத்துவம் அப்படின்னு வரும்போது, அதுவும் நீங்கள் பார்க்குற பணி அப்படின்னு வரும்போது இது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தியிருக்கீங்க. அதில் தகவல் தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னும் போது மருத்துவமனைனா யார் வேணா வருவாங்க. அதுலேயும் இப்போ பெரிய விஐபிஸ் வராங்க, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரகசியமாக இருக்கணும் அப்படின்னும் போது அதற்கான ஒரு பாதுகாப்புன்னு வரும்போது மருத்துவமனைகளுக்கு அதற்கான ஒரு தனியான ஒரு செயல்முறை கூட இருக்கிறத பார்க்குறோம். இது எப்படி இயங்குது? பொதுவாக ஒரு சாதாரண மனிதன் ஒரு பெரிய மருத்துவமனைகளுக்கு எந்த நேரத்தில் போகணும், அப்படி போகும்போது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு அவனுக்கு கிடைக்குது, இப்படி நிறைய தகவல்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த மருத்துவமனையோட செயல்பாடு பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரண மனிதர் ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்படி போகிற நேரத்தில் அந்த மருத்துவமனை எப்படி செயல்படுது, இதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். கண்டிப்பாக மேடம், வாய்ப்பளித்து மிக்க நன்றி. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துறை வந்து மருத்துவத்துறை. ஏன்னா இப்போ மற்ற துறைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் படிச்சிருக்கணும், அங்கே வேலை செஞ்சுருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் மருத்துவத்துறையோட ஒரு இது என்னென்னா நம்ம குடும்பங்கள் யாராவது ஒருத்தர் நம்ம அங்கே போயிருந்திருப்போம், இல்லை நம்மளே கூட போயிருந்திருப்போம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துறை. இருந்தாலும் நமக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறோம், ஒரு டாக்டரை பார்க்குறோம், பண்ணிட்டு வந்தோம். நமக்கு நிறைய விஷயம் இது பின்னாடி என்ன நடக்குது, நமக்கு ஏன் இந்த டெஸ்ட் கொடுக்குறாங்க, நமக்கு என்ன நிறைய நேரத்தில் நம்ம போய் உட்காந்து டாக்டர்கிட்ட கேட்குறோம், சார் எனக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது, இது எனக்கு திருப்பி வராதா, நிறைய கேள்வி நமக்கு இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற அந்த பாப்புலேஷனில் நமக்கு நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நம்ம பல வளர்ந்த நாடுகளை விட வளர்கிற நாடுகளை கூட நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து அவ்வளோ நேரமும் கிடைக்கிறது கிடையாது. அதனால் நம்ம எப்படியே சரியான போகுதும் என்ற எண்ணத்தோடு வெளியில் வந்துடுறோம். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச மருத்துவத்துறையில் முக்கியமான ஒரு இது என்னென்னா, நம்ம கடவுளை வந்து மருத்துவர்களை இன்னும் கடவுளாக தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு அதை மீறி அவங்களை கேள்வி கேட்குறது தைரியம் கூட நமக்கு இன்னும் வரல. ஸோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டா டாக்டர் கோச்சிப்பாங்களோ, தப்பாக எடுத்துப்பாங்களோ, ஸோ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் எப்போ நமக்கு வந்து அதோட பற்றி ஒரு என்ன சில விஷயங்கள் நமக்கு கேள்விக்குறியாக வருது அப்படின்னா, இதே ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இருக்கிற இதில் வந்து நமக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இருக்குது, கூகுள் இருக்குது, நம்ம போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறோம், கொடுக்குற மெடிசனையும் சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறோம். டாக்டர் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக, மருத்துவர் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்குறோம். உடனே நமக்கு ஒரு டவுட், உடனே நம்ம இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது, அதுவும் இப்போலாம் வந்து நிறைய பேருக்கு அனுப்புகிறோம். ஸோ செகண்ட் ஒப்பீனியனுங்கிறது இப்போ வந்து தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியனுங்கிற மாதிரி ஆகிடுது. 4 பேர்கிட்ட நம்ம கேட்குறப்பவே 4 விதமான பதில் வருது. உடனே இந்த டெஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை, இதுக்கு இது ப்ரொசீஜர் பண்ண வேண்டியதில்லை. அடுத்த முக்கியமான பிரச்சனை இந்த சிம்டம்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். சிம்டம்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு நிறைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய உடம்பு வியாதிகளுக்கு காமனாக இருக்கும். ஸோ தலையும் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, மரத்து போகுது அப்படின்னா உடனே கை மரத்து போகுது, செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லாட்டி இந்த ப்ராப்ளமாக இருக்கும். அதுவும் நம்ம எக்ஸ்ட்ரீமான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை கன்க்ளூட் பண்ணிடுறோம். அதுக்கு தேவையான மெடிசன் பார்க்குறது, ஒரே டெஸ்ட்டை 4 தடவை பண்ணுறதுங்கிற மாதிரி. அப்போ இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு அதிகமான மருத்துவர்கள் இருக்கணும், அதிகமான மருத்துவமனைகள் இருக்கணுங்கிறது அது வந்து நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம். நமக்கு அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றப்போ முக்கியமான அதுக்கு வர்றது வந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட தேவையான தகவல்கள், மருத்துவ சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஒரு பேஷண்ட்டாக நான் இண்டிவிஜுவலாக என்னோடய ரெக்கார்டு வந்து தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல இருந்ததுன்னா நமக்கு திருப்பி பண்ண வேண்டிய டெஸ்ட்டுகள் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 40 to 45% ஆஃப் நம்ம டெஸ்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம்.
நான் டாக்டர்கிட்ட போகிறப்போ என் பேர் போட்டாலோ என்னோடய ஆதார் நம்பர் ஏதோ ஒரு என்னோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயத்தை என்னை போட்டுட்டு என்னை பற்றின எல்லா பழைய இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருக்குது. எனக்கு எதுக்கு அலர்ஜி, நான் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய டைம் சேவ் ஆகலாம். நல்ல விஷயங்களை கரெக்டாக குயிக்காக டிசிஷன் எடுக்க முடியும். பேஷண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வரப்போ, மருத்துவமனை விட்டு நான் வெளியில் வரப்போ அவங்க எனக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் ஸ்டோர் ஆகிட்டே இருந்ததுன்னா எனக்கு வந்து நான் போயிட்டு வந்து இதுதான் நான் போனேன். இப்போ ஒரு சின்ன கிளினிக் போய் சின்ன கடைக்கு காஃபி குடிச்சு நம்ம பில் வாங்கணும்னு எதிர்பார்க்கணும், அது என்ன இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். இன்றைக்கி சுச்சுவேஷன் அது கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்தவரை டெக்னாலஜி எதுக்கு மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்காக பில்லிங் பண்ணணும், இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணணும், எத்தனை பேருக்கு சேலரி கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜில் லாஸ்ட் 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணும், எல்லோரும் கூட அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வர பேஷண்ட்ஸுக்காக கூட, ஏன்னா மெடிக்கல் டூரிசம்ஸ்லாம் வர ஆரம்பித்த உடனே வர வழியில் அதுக்கு நான் கொடுத்து தான் ஆகணுங்கிற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்த உடனே ஐ திங்க் April 1 ஆல்மோஸ்ட் ஒரு கைட்லைன்ஸாகவே வரப்போ ஒரு விஷயம் என்னென்னா எல்லா மருத்துவமனைகளும் அவங்களோட பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ தேவையான நேரத்தில் தேவையான மருத்துவ தகவலை வந்து தயாரித்து வைக்கிறது, அதுக்கு வெளியிலேருந்தோ இல்லாட்டி தேவையான இடத்துலேருந்து அதை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறது, அவைலபிலிட்டி பண்ணுறது. நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ட்ராவலில் இருக்கிறப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு ஏதாவது பிரச்சனை என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை எடுத்து எனக்கு தேவையான இடத்துல பயன்படுத்தணும். ஆனால் இது எல்லாமே வந்து பாதுகாப்பான முறையில் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோடய இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது, அதை தவறாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறது அது ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. ஸோ பாதுகாப்பாக தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல தேவையான விதத்தில் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச். அது பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஹாஸ்பிட்டலும் பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த 10 வருஷமாக அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இனிமேட்டில் எந்த புது ஹாஸ்பிட்டல் வந்தாலும் இதுக்கான ஒரு அப்ரோச் இல்லாமல் அவங்களால ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ ஃப்ராங்காக சொல்ல போனால் ஒரு புது ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணுன்னா அவங்க ஃபஸ்ட்டு யோசிக்கிற ஒரு ஆள் வந்து ஐடி இன்னோவேஷனை தான் அவங்க முதல்ல ஒரு ஆளாக பிளான் பண்ணி அவங்கக்கிட்ட தான் பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க. அதுதான் இதோட வளர்ச்சியோட. கண்டிப்பாக சார். ஸோ இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் என்ன, அப்படி போனால் என்ன மாதிரியான ஒரு தகவல்கள் வருது, அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னும் போது இந்த நடைமுறையில் இது எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சார். நீங்கள் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பிரிவில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு ஹாஸ்பிட்டல் இதை எப்படி செயல்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி நடைமுறைக்கு இவங்க கொண்டு வராங்க, பில்லிங்ஸ் இதெல்லாம் தாண்டி மருத்துவ பதிவுகளும் சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் இயங்குது அப்படின்னு வரும்போது எப்படி இது செயல்படுது ஒரு ஹாஸ்பிட்டலில்? சார் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்ம ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்னுவாங்க. அதாவது நமக்கு வந்து எனக்கு சாதாரண ப்ராப்ளம் இருக்குது, நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு தேவையான மருந்துகள் வாங்கிட்டு நான் உடனே வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ அது வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர், ப்ரைமரி ஹெல்த் கேர்ன்னு சொல்கிறது. அடுத்து வந்து செகண்டரி ஹெல்த் கேர். செகண்டரி ஹெல்த் கேரில் என்ன அப்படின்னா எனக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படலாம், இல்லை ஒரு நாள் நான் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கலாம், ஒரு கட்டி இருக்கலாம் ரிமூவ் பண்ணுறதோ, இல்லை ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியது இருக்கும், சின்ன ஐ டெஸ்ட் பண்ணுறது, ஐ ப்ரொசீஜர் பண்ணுறது. மூணாவது வந்து டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலுங்கிறது. அதில் வந்து என்னென்னா பெரிய சர்ஜரி பண்ணுறது, நீண்ட நாள் மருத்துவமனையில் தங்க வேண்டிய வர்றது அப்படிங்கிற மாதிரி விஷயம். இந்தியாவில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா நம்ம வந்து இந்த ப்ரைமரி ஹெல்த் கேருக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அங்கங்கே இந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அது வந்து ரூரல் ஏரியாஸ்லேயோ அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டாங்க. ஸோ மற்றபடி இந்த ஃபேமிலி டாக்டருங்கிற கான்செப்டை நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ விட்டுட்டோம். சில பேஷண்ட்ஸு சில ஃபேமிலி மட்டும்தான் அதை வச்சுருக்காங்க. அந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இருக்கிறப்ப என்ன ஆகுனா அவங்களுக்கு என்னை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனும் கன்சிஸ்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கும், என்னோட குடும்பத்தை பற்றின தகவலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம அதிகம் இழந்துட்டோம். நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி எனக்கு ஒரு இது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எந்த விதமான காப்பீட்டு திட்டத்துலேயோ எந்த விதமான ஒரு சாதாரண மக்கள் நம்ம எல்லா விதத்துலையும் கிடையாது. அப்போ வந்து நான் எங்கே டாக்டர்கிட்ட போகிறாலும் ஒரு கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு அவர்கிட்ட என்னென்னு கேட்குறது அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் இல்லாதனால இதே நான் செகண்டரிக்கு போகிறேன், இல்லைன்னா டெர்ஷரி கேருக்கு போய்டுறேன். அப்போ வந்து என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து அவங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்தவரை ஒன்று ப்ரௌன்ஃபீல்டு அண்ட் க்ரீன்ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. ப்ரௌன்ஃபீல்டுனா இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லை ப்ரௌன்ஃபீல்டுனா லைக் ஒரு க்ரீன்ஃபீல்டு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டல். இங்கே 2 பேரும் 2 விதமான பிளான் பண்ணணும். க்ரீன்ஃபீல்டில் என்ன நினைப்பாங்கன்னா முதல்ல நான் இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டலில் திறக்கிறேன் அப்படின்னா அன்னையிலேருந்து என்னோட எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கேப்சர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வழி பண்ண முடியும். எல்லா தகவலையும் நான் எந்த இடத்துல நான் வந்து எடுக்கணும், வாங்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணலாம். ஏன்னா நான் எடுக்கிற எம்ப்ளாயிஸ், என்னோடய வேலைக்கு நான் எடுக்கிற அவங்க டாக்டர்களாக இருக்கட்டும், நர்ஸுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்படி தான் நாங்கள் பயன்படுத்தணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறது
ஈஸி எனக்கு. அப்போ வந்து அதனோட எல்லா சிஸ்டத்தையும் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் ஒரு இருக்கிற ஹாஸ்பிட்டல், இப்போ நான் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டெல்லியில் கங்காராம் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா 60-65 வருஷம் பழைய ஹாஸ்பிட்டல். அது வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொசைட்டி, ஒரு பெரிய ஃபேமிலி ரன் பண்ண அந்த மாதிரி. அங்கே வந்து நான் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரணுங்கிறப்போ ஒரு டாக்டர் அவங்களோட சன்னும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, நர்ஸ் ஒர்க் அவங்களோட டாக்டர் நர்ஸாக இருப்பாங்க. அப்படி ஒரு ஜென்ரேஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஒரு டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அப்போ டாக்டர் வந்து நான் இப்படி தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு டாக்டர் முதல்ல என்ன பேஷண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் போயிட்டு புதுசாக இல்லை ஸ்மார்ட் கார்டுன்னு ஒன்று கொடுக்கணும், அதில் வந்து பேஷண்ட் வந்து காசு போட்டு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா ஒவ்வொரு தடவையும் இப்போ வயசான அம்மா வந்து அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்க பொண்ணு கூட இருக்கலாம், ஒவ்வொரு தடவையும் இப்போ 6வது ஃப்ளோரில் போயிட்டு எனக்கு காசு கட்டிட்டு வாங்குறப்போ அதுக்கு வந்து கேஷை எங்கே வைக்கிறது, சேஃபாக வைக்கணும், எப்படி கட்டணும். இப்போ இந்த ஸ்மார்ட் கார்டில் வேலட் கார்டு மாதிரி போட்டு கொடுத்துட்டேன்னா ரூமில் உட்காந்துக்கிட்டே அந்த பொண்ணு வந்து கார்டை ஸ்வைப் பண்ண முடிஞ்சதுன்னா காசு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியில் இருந்தால் கூட அந்த கார்டுக்கு காசு அனுப்பலாம். இப்போ இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இதுக்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். காசு நம்ம கையில் வாங்காமல் எப்படி அது வாங்கினேன்னு அக்செப்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் டெக்னாலஜி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ ஐசியூன்னு ஒரு இது இருக்குது. ஐசியூவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ 700 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 40 பெட்டோ 50 பெட்டோ ஐசியூக்குன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் ஐசியூ வந்து என்னென்னா ஐசியூக்கு மற்ற வார்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா ஐசியூலேருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸுங்கிற ரேஷியோவில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கேர் அவ்வளோ அதிகமாக தேவைப்படுது. ஒரு நார்மல் வார்டு ரெக்கவரி வார்டில் மேபி 5 பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, நார்மல் வார்டுக்கு 10 பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா இப்போது எல்லா இடத்துலையும் 1:1 நர்ஸ் கொடுக்க முடியாது, காசு வைஸ் ஒர்க் பண்ண முடியாது, நமக்கு அவ்வளோ நர்ஸுங்களும் கிடையாது. அப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஐசியூவில் இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம், அவங்களுக்கு நீட் இருக்கும். ஆனால் பெட் அவைலபிலிட்டினால் என்ன பண்ணுறோம், அவங்க வந்து ரெக்கவரி வார்டுக்கு அனுப்பிடும். இதனால் நிறைய நேரங்களில் நல்லா ரெக்கவராகி வீட்டுக்கு போக வேண்டிய பேஷண்ட்டு காம்ப்ளிகேஷன் அதிகமாகிறது, இறந்து போகிற சுச்சுவேஷன்லாம் நிறைய இருக்குது. இது நிறைய நேரத்தில் நடக்கிறது. அப்போ திருப்பி ஐசியூக்கு வருவாங்க, திருப்பி ஓடிக்கு வருவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெக்னாலஜி ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இது எப்படி சொல்யூஷன், ஐடி எப்படி வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலி ஐசியூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு சின்னதாக டெலி ஐசியூ மானிட்டருக்கு செட் பண்ணிவிட்டு பெட் சைட் மானிட்டர் செட் பண்ணிட்டா நார்மல் வார்ட்லேயோ இல்லை ரெக்கவரி வார்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நான் ஐசியூவில் என்ன என்னால் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுமோ அதே ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியும். பெட் சைட் மானிட்டர் என்ன பண்ண போகுதுன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த பீரியாடிக்கில் அதோட எல்லா இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணி அந்த சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டத்துக்கு கொடுத்துருவாங்க. அங்கே 2 ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட் உட்காந்துட்டு டிபெண்டிங் ஆன் எவ்வளோ வால்யூம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் என்னென்னா நமக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் முக்கியமான விஷயம், நம்ம கொஞ்ச நாள் கழித்து நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னா இனிஷியலாக வந்து நமக்கு ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்பில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பே பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அளவுக்கு அதிகமாக குரூப்பில் அதே ஃபோட்டோ திருப்பி வரும், அதே வீடியோ திருப்பி வர்றப்போ நமக்கு ஒரு நமக்கு பிடிக்காமல் ஒரு இதாகிடுது. ஸோ இதே தான் நம்ம அங்கேயே நடக்குது. என்ன ஆகுதுன்னா நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பேஷண்ட் டேட்டா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதை பார்க்குறதை நிறுத்திடும். அதுக்கு ஸோ இது வந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற அப்போ என்ன ஆகுனா சில நேரத்தில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறப்போ வரதையும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னாலஜியில் அடுத்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. எப்போல்லாம் வேரியன்ஸ் இருக்கோ, ரேஞ்ச் வந்து இதோட அதிகமாக போதோ அப்போ மட்டும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், நார்மலாக இருக்கிறத கம்யூனிகேட் பண்ணாதீங்க. அப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்ன சேஞ்ச், டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கோ, ஹார்ட் பீட் சேஞ்ச் இருந்தாலும் தெரிஞ்சிடும். அப்போ நார்மல் வார்டையும் ஐசியூ வார்டை மாற்ற முடியும். ஐசியூ வார்டில் இப்போ 8000 ரூபா நான் சார்ஜ் பண்ணுறேன், நார்மல் வார்டில் 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறேன்னா நீங்கள் 2000க்கு 2500 சார்ஜ் பண்ணுங்கள். 8000 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே கேரிங்க கொடுக்கலாம். ஸோ அதே கேருக்கு கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்தா போதும், அந்தளவுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, உங்கள் உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் பாதுகாக்க முடியுங்கிறப்போ அதுக்கு வந்து இந்த டெக்னாலஜி தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தான் கொண்டு வரணும். அது கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு அதற்கான பயன் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம முதல்ல அவங்களுக்கு வேலை போகலை, உங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கல, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து முக்கியமான ப்ராப்ளம் அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் ரெஸ்பான்சிபிள்? என்னோடய ரெக்கார்டை நான் ஆன்லைனில் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நாளைக்கு அதில் ஏதாவது தப்பு இருந்தால் யார் பொறுப்பு? டாக்டருக்கு என்னென்னா நான் கையில் எழுதி சைன் பண்ணி கொடுத்தேன்னா அது அவருக்கு தெரியும் நான் தான் பண்ணி கொடுத்தேன்ற தைரியம் இருக்குது. நான் யாரையும் செக்ரட்டரி டைப் பண்ணுறாங்க, எனக்கு அதை பார்க்க நேரம் இல்லை, நான் அது ஓகேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் போயிடுது. போனதுக்கப்புறம் யாரை மாற்றிட்டாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு எதாவது ஆகிடுச்சு, யார் பொறுப்பு? இதுதான் டாக்டர்ஸ் கேட்குறது. அதனால தான் அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டரைசேஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம். பேஷண்ட்டுக்குமே வந்து டாக்டரை கண்ணில் பார்த்து கையில் தொட்டு கையில் பார்த்துட்டு அப்புறம் எழுதி கொடுக்குறப்போ இருக்கிற இது வந்து ரிமோட்டில் வந்து உட்காந்து பார்த்துட்டு பண்ணுறப்போ டாக்டர் வந்து இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த ஒரு சந்தோஷம் வர்றது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு டெக்னாலஜி எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஃபஸ்ட்டு விசிட்டை வந்து நீங்கள் டெலிகன்சல்டேஷன் அவாய்ட் பண்ணுங்கள், நார்மலாக நேரில் மீட் பண்ணுங்கள். ரூலே என்ன சொல்கிறாங்கன்னா முதல் தடவை கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் பார்த்து தான் கொடுக்கணும். ஃபாலோ ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ நான் 3 நாள் கழித்து டாக்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதுக்காக நீங்கள் வந்து 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பார்க்கிங் சார்ஜஸ் கொடுத்து கூட உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு போய் வெயிட் பண்ணாமல் ரிமோட்டில் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு டாக்டர் இதுதான் நீங்கள் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அதை சாப்பிட்டேன், இதுதான் என்னோடய ஊண்டு இருக்குது, இப்படி இருக்குது, நான் கண்டினியூ பண்ணலாமா? ஆமாம்மா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒரு 2 நிமிஷத்தோட வேலை முடிஞ்சு போயிடும்.
ட்ராவல் டைம் சேவ் பண்ணலாம், மணி சேவ் பண்ணலாம், டாக்டருக்கும் சேவ் பண்ணலாம். அந்த நேரத்தில் மருத்துவர் வந்து வேறு யாராவது முக்கியமாக தேவையான ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இங்கே டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ ரிப்பீட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ரெக்கவரி பண்ணுற பேஷண்ட் வந்து 15 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்கிறப்போ 13வது நாளுக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து நான் வீட்டில் போனால் நல்லாயிருக்கும், டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும், என் குடும்பத்தோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ 2 நாள் அந்த பெட் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற சில நோயாளிகளை என்னால் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கும் நல்லது, வெளியே இருக்கிற பேஷண்ட்டுக்கு நல்லது, ஹாஸ்பிட்டலுக்கும் நல்லது, ஃபேமிலிக்கும் நல்லது. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ போஸ்ட் ரெக்கவரி வந்து வீட்டில் இருந்து பண்ண முடியுமா? அப்போ வீட்டில் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியுமா? டாக்டர்ஸ் வந்து அங்கேருந்தே என்னால் பார்த்துக்க முடியுமா? ஸோ அது டெக்னாலஜிக்கான திருப்பி அது உள்ளே கொண்டு வர முடியும். நம்ம எப்படி கொண்டு போனோன்னா அவங்களுக்கு அது பயனை புரிய வைக்கணும், எல்லாருக்கும் பயன்பெறும் இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னை பொறுத்தவரை இன்னோவேஷனுங்கிறது என்னோட பர்சனல் டெஃபினேஷன் வந்து பேஷண்ட் கிட்ட, நோயாளிக்கிட்ட அதிகமாக காசு வாங்க முடியாமல் நம்ம பண்ணுற எந்த விதமான தொழில்நுட்ப வளர்ச்சியும் நிச்சயமாக அது வந்து இன்னோவேஷன். பேஷண்ட் கிட்ட காசு அதிகமாக வாங்கக்கூடாது. இப்போ இந்த இனோவேஷன் பற்றி பேசும்போது நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் வந்து அடுத்தடுத்த தொழில்நுட்பத்துக்கு நம்மளை மாற்றிக்கிட்டே வரோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ சொன்னீங்க நேரடி கான்டாக்டை தான் விரும்புகிறாங்க. ஸோ ஒரு சைக்கலாஜிக்கலாகவே அப்படி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னும் போது இன்றைக்கி நம்ம இந்த துறை அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டத்தையும் இருக்கிறத பார்க்குறோம். ரிமோட் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு வியாதிக்கோ இல்லை ஒரு சிகிச்சைக்கோ நம்ம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் வெளியில் ரெடிலி அவைலபிள், அதை வாங்கி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதையும் பார்க்குறோம். இப்போ ஒரு மருத்துவமனைன்னு வரும்போது அதுக்கு தனித்துவமாக இருக்கணும் போது டெய்லர் மேட் டெக்னாலஜி நம்ம பார்க்குறோம். நீங்களே உங்களை அப்கிரேட் பண்ணிப்பீங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த துறை சார்ந்த வல்லுநர் அப்படிங்கிற முறையில் இதெல்லாம் எப்படி உண்மையிலே செயல்படுது? நம்மளா எக்ஸிக்யூட் பண்ணுறோமா இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறோமா? இந்த ரிமோட் ஆக்சஸ்ன்னு வரும்போது எந்த அளவுக்கு இது வந்து துரிதமாக செயல்படுது, உத்தரவாதம் கொடுக்கறதா இருக்குது? மேம், ஒரு முக்கியமான வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு, இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து டெக்னாலஜி மூலமாக ஹெல்த் கேரை ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து இந்தியாவில் முக்கியமாக வரப்போகிற முக்கியமான விஷயம் வந்து வர்ச்சுவல் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க, ஹெல்த்துன்னு வாங்க. முன்னாடி வந்து டெலிஹெல்த்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, டெலிமெடிசன் நிறைய. அது எனக்கு தெரிஞ்ச அதிகமான நம்ம மாநாடுகளில் பேசி அந்தளவுக்கு பயனில்லாத ஒரு விஷயமா இருந்தது வந்து டெலிமெடிசன். நிறைய இடத்துல நல்லபடியாக பண்ணாங்க, அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் உள்ள வந்தாங்களோ அங்கெல்லாம் நல்லா இருந்தது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பயன்பெற முடியாமல் போன விஷயம் வந்து இந்த டெலிமெடிசனுங்கிறது. அடுத்து டெலிஹெல்த்துன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஹெல்த், மொபைல் மூலமாக பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ உண்மையிலே அது ஒரு ரெவல்யூஷனாக வரப்போகிற விஷயம் வந்து வர்ச்சுவல் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 பெட்டை வந்து டிஜிட்டல் ஆன்லைன் மூலமாகவே கொண்டு வரது. அதாவது ஒரு 10,000 பெட் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரு 20-25 வருஷம் ஆகும். கிட்டத்தட்ட 40-50,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வர்ச்சுவல் ஹெல்த் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சின்ன ப்ரொசீஜர் பண்ணணுமா, ஒரு சின்ன வேன் இருக்கும், என்னோட எல்லா கம்ப்ளீட் டெக்னிக் இருக்கும், அங்கே உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் வந்து உங்களோட எல்லா செக்கப் மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம், உங்களோட லேப் டெஸ்ட் செக்லேருந்து நாங்கள் பண்ணிடுறோம், சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் நாங்கள் அங்கே வந்து பண்ணிடுறோம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஐசியூ தேவை, எனக்கு ப்ராப்பராக பெட் ஆப்ரேஷன் தியேட்டர் தேவையோ அதை தவிர மற்ற எல்லா இடத்தையும் நான் வந்து ஹோம்லேயே வந்து பண்ணி கொடுக்குறோம், வீட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இல்லைன்னா சின்ன சின்ன கிளினிக்ஸ், நர்சிங் ஹோம், லேப்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு பேனரில் கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விதமான ஐடென்டிட்டி, ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலையோ கார்ப்பரேட் லேபில் போயிட்டு நான் லேப் டெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த லேப் டெஸ்ட்டில் வர ரிப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு கேன்சர் இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு, யாரோ ஒரு என்னை பற்றி என்ன சிம்டம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இருக்கா இல்லையா, எனக்கு ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குது, அந்த கிளாண்ட் எனக்கு டிபியாக இருக்கலாம், கேன்சராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்போ வந்து நான் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய பிராண்டட் லேபுக்கு போய் ரிப்போர்ட் பார்க்கணும், இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர் போய் பார்த்துட்டு அவர் இது ஓகேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு நம்பிக்கை வருது. பக்கத்தில் இருக்கிற டாக்டர் சொல்கிறப்ப நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை கம்மியாக இருக்குது. அப்போ இது எப்படி அது சின்ன இருக்கிற கிளினிக்கையும் பயன்படுத்தணும், அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இங்கே இருக்கிற சின்ன சின்ன கிளினிக்ஸ்லையோ நர்சிங் ஹோம்ஸ்லையோ லேப்ஸ்லையோ டைப் பண்ணிவிட்டு டெக்னாலஜி மூலமாக நீ சின்ன கிளினிக் போங்க, ஆனால் அங்கே பெரிய ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் அங்கே ரிமோட்டில் உங்களை பார்க்குறாங்க. பட் லேபில் இருக்கிற மெஷின் அதே மெஷின் தான் இருக்க போகுது, அதே ஸ்கேன் பண்ணி அதே ரிப்போர்ட் தான் கொடுக்க போகுது. ஆனால் அதுக்கான ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறது வந்து ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ உங்களுக்கு காசு கம்மியாகும், உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் கிடைக்கும், இங்கே அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான அறிவுரையும் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ அந்த வர்ச்சுவல் ஹெல்த் வந்து நிறைய இடத்துல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. ஹைதராபாத்தில் ஒரு பெரிய கம்பெனி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டார்கெட் வந்து 10,000 பெட் க்ரியேட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் அதுதான் ஒரே சொல்யூஷன், நமக்கு அந்த பேஷண்ட்டுக்கும் டாக்டர்ஸுக்கான இடைவெளியை கம்மி பண்ணுறதுக்கு, நம்பரை கம்மி பண்ணுறதுக்கான ஒரே சொல்யூஷன். அடுத்தது அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு அதுக்கு நல்ல சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கிறப்போ நான் ஒவ்வொரு மாநாட்டுக்கு போகிறப்போ நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்து கேட்குறது, நிறைய நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, எது நல்ல சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது.
இப்போ வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருக்காங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. CCH80 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, மீனிங்ஃபுல் யூஸ் 3 சர்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி முதல்ல போயிட்டு அதுக்கான ஒரு அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டெஸ்ட் கேசஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். 45 நாள் வந்து ஒரு கிளினிக்கில் அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணி அது எல்லா பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை வாங்கி அதை அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். எப்படி கேப்சர் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அது எல்லாத்தையும் அனுப்பி அதை சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டோட உத்தரவாதம் கிடைக்கும். அது கிடைச்ச உடனே எந்த ஹாஸ்பிட்டலுமே அந்த சாஃப்ட்வேரை வாங்கலாம். அதோட ரேட்டும் ஓரளவுக்கு இதுதான் இப்படி தான் இருக்குங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸில் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நமக்கு எந்த சாஃப்ட்வேர் பற்றி அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்னலாம் நான் கேப்சர் பண்ணணும், இப்போ ஒரு பேஷண்ட் வந்தால் அவங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷனை கேட்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சில ஹாஸ்பிட்டலில் இந்த டெஸ்ட் பண்ணணுன்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ண வேண்டான்வாங்க. சில ஹாஸ்பிட்டல் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஒரு நர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து அவங்க வர்றாங்கன்னா என்னென்ன டேட்டா நம்மகிட்ட கேப்சர் பண்ணுறாங்க அட்மிட் ஆகிறப்பங்கிறது வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலோட ப்ரோட்டோக்காலாக வச்சுருக்காங்க. இது அந்த ஸ்டாண்டர்டைஸ் ப்ரோட்டோக்காலில் கொண்டு வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் போய் அதுக்கான சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து வாங்குறது எல்லா ஹாஸ்பிட்டலும் ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ரேட் மட்டும் பார்த்துட்டு சூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 450 சாஃப்ட்வேர் மினிமம் எனக்கு தெரிஞ்ச 450 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கான ஹெல்த் கேருக்கான அப்ளிகேஷன்ஸ் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. 30,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 30 கோடி ரூபா வரையும் அது சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு குழப்பமாக இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வாங்கிட்டு அதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆன ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஐடியில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை உண்மையிலே இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு ரீசெண்டாக நாங்கள் பண்ண ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இப்போ நான் ஹாஸ்பிட்டல் சிஐஓஸ் இருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும், நாங்களாம் சேர்ந்து ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி கிரியேட் பண்ணி நாங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கான சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களுக்கு மினிமம் இது பண்ணுங்கள், இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கும் அதுக்கு பயன்படுத்திருக்கணும். ரெண்டாவது வந்து ஹெல்த் கேர் பொறுத்தவரை ரெடிமேட் இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒர்க் ஆகாது. இந்தியாவை பொறுத்தவரை ஒர்க் ஆகாது. ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு பிரான்ச்சில் இருக்கிற சாஃப்ட்வேர் இன்னொரு பிரான்ச்சில் ஒர்க் ஆகிறது கிடையாது. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 70% வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 30% வந்து கஸ்டமைசேஷனுக்கு ரெடியாக இருங்க. அந்தந்த ஹாஸ்பிட்டலில் கஸ்டமைசேஷன் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்தவரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடி ஸ்கில்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டரை நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நீங்கள் 24/7 365 டேஸ் ஒர்க் பண்ணுறது. உங்களுக்கு டவுன் டைம்ங்கிறது வந்து 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் உங்களோட கேப்பபிலிட்டி வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த கம்பெனி போயிட்டால் கூட நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் வந்து சாஃப்ட்வேருங்கிறது வந்து தூக்கி போட்டுட்டு அடுத்த ஒரு சாஃப்ட்வேர் வாங்குற விஷயம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே தகவலில் சேகரிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ அந்த தகவல் வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஒரு விதமான மெத்தடில் தான் கேப்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அடுத்து நீங்கள் வேறு ஒரு சாஃப்ட்வேர் மாற்றுறப்போ இந்த டேட்டா ஃபுல்லாக உங்களுக்கு அதில் போகணும். அதில் சரியாக போகலைன்னா நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் எத்தனை நாள் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ உங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, அந்த பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் தான் கஸ்டோடியன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா என்னோடய மருத்துவ தகவல்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. 7 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதை வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கப்போ அதையும் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டேட்டா மைக்ரேஷன் பண்ணணும். அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுல பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ அதுக்காகவும் அவங்க தயார்படுத்திக்கணும். நான் ஒரு சாஃப்ட்வேர் மாற்றுறேன்னா ஜஸ்ட் இன்றைக்கி எடுத்து போட்டுட்டு புதுசாக பண்ண முடியாது. இந்த எல்லா டேட்டாவும் அதில் மைக்ரேட் பண்ணணும். அது கரெக்டாக இருந்துட்டு ஒரு ஓவர் நைட்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு 30% ஆஃப் கஸ்டமைசேஷனுக்கு ரெடியாக இருக்கணும். நம்மளோட இண்டிவிஜுவல் டீம் டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். இப்போதைக்கு ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 20-25 பெரிய ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. பட் அதை வந்து முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல் அஃபோர்ட் பண்ணுற நிலைமையில் கிடையாது. ஒரு 2-3% கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் அதை வாங்குகிற நிலைமையில் இருக்காங்க. மீதி பேரெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மீடியோக்கர் ப்ராடக்டை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஹெல்த் கேர் ஐடி பொறுத்தவரை ஒரு சின்ன டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் 2 சைட்லையுமே இருக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்குமே ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க, நிறைய கஸ்டமைசேஷன் கேட்குறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னோட ஒரு முக்கியமான இன்புட் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்தவரை ஒரு கோர் டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு ஐடி ஹெட்டை மட்டும் வைக்காதுங்க. ஐடி வந்து ஒரு எனேபிளர் தான். அவங்க வந்து இப்போ ஒரு பவர் கொடுக்குற மாதிரி, நான் எலக்ட்ரிஷியன் வந்து முன்னாடி நிற்க முடியாது, அவரோட வேலை பவர் கொடுக்குறது தான். அதில் லைட் போடணுமா, அந்த லைட்டை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வந்து யூசர் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஐடி வந்து ஒரு முன்னாடி நிற்கிற விஷயம் கிடையாது. ஐடி வந்து எப்போயுமே ஒரு எனேபிளர் தான். அவங்கள முன்னாடி நிற்க வைக்காதீங்க. யூசர்ஸை ஒரு கோர் டீம் க்ரியேட் பண்ணுங்கள். மெடிக்கல் இவங்க வந்து கன்சல்டேஷன்ஸ் டாக்டர்ஸை கூப்பிடுங்க, நர்சஸ் இருக்கட்டும், நீங்கள் ஃபார்மசிலேருந்து எல்லாரையும் ரெப்ரஸன்டேஷன் வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ரெப்ரஸன்டேஷன் கண்டிப்பாக இதில் வேணும். ஈவன் சில பேஷண்ட்ஸோட இன்புட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டைம் கொடுங்க. ஒரே நேரத்தில் ஃபுல்லாக மருத்துவமனையில் அப்படியே மாற்ற முடியாது. கிராஜுவலாக மாற்றணும். ஃபேஸ் டு ஃபேஸ் அப்ரோச் பண்ணணும்.
முக்கியமான விஷயம் பேஷண்ட்டோட முன்னாடி வைக்கணும். அவங்களோட என்ன தேவையோ அவங்களோட பாதுகாப்பு அவங்களோட இன்ஃபர்மேஷனை முன்னாடி வைங்க. ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ். தேர்ட் தான் மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அது அப்படியே தலைகீழ இருக்குது. அதை நம்ம மாற்றணும். பேஷண்ட் சென்ட்ரிக் ஹெல்த் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம்னாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக சார். இந்த துறை அப்படின்னு சொல்லும்போது மருத்துவ தகவல் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இதில் நிறைய நுணுக்கமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை அப்படின்னு வரும்போது ரெண்டு பக்கமுமே குறை நிறை இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. இதோட மையம் வந்து பேஷண்ட்டோட நலம் அதை மட்டுமே மையமாக வச்சு நம்ம கொண்டு வர போகும்போது தான் இதை எல்லாத்தையும் சரி பண்ண முடியுன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்கீங்க. மருத்துவ தகவல் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இன்னைக்கு எப்படி செயல்பட்டு இருக்கு, இன்னும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்ம எதிர்நோக்கி இருக்கும், அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்கள் இருந்தாலும் அதில் சில தகவல்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நாளுக்கு நாள் பல புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன புதிய தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய அணு ஆராய்ச்சி உலகில் புகழ்பெற்ற விஞ்ஞானியினுடைய பெயர் டாக்டர் ராஜா ராமண்ணா. அவர் 1928 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர். அவர் தொடர்ந்து 40 ஆண்டு காலம் 64 தொடங்கி 2004 வரையில் இந்திய அணு ஆய்வியல் துறையிலேயே பணியாற்றியவர். புகழ்பெற்ற டாக்டர் ஓமி பாபாவின் கீழ் பணியாற்றுகிற வாய்ப்பினையும் அவர் பெற்றவர். இந்திரா காந்தியினுடைய காலத்தில் அணு ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வை உருவாக்கியவரும் அவர்தான். நாம் இப்போதும் நினைவிலே கொண்டிருப்போம். புத்தா ஸ்மைல்ஸ், புத்தர் சிரிக்கிறார் என்கிற பெயரில் ஒரு அணுகுண்டு ஆய்வை முதலில் இந்தியாவில் பொக்ரானில் நடத்தியவர் அவர்தான். அணுகுண்டு வெடிப்புக்கு ஏன் புத்தர் சிரிக்கிறார் என்று பெயர் வைத்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நிகழ்வு இந்திய வரலாற்றில் முக்கியமானது என்பதை தாண்டி உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை திரும்பி பார்ப்பதற்கான காரணமாகவும் அது இருந்தது. அதற்கு மூல காரணமாக இருந்தவர்களிலே ராஜா ராமண்ணா ஒருவர். அவர் கர்நாடகத்திலே மைசூர் மாவட்டத்திலே பிறந்தவர். அங்குதான் தன்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பு வரைக்கும் பயின்றவர். அதற்கு பிறகு சென்னையிலே தாம்பரத்தில் இருக்கிற சென்னை கிறித்துவக் கல்லூரியிலே தான் அவருடைய பட்ட படிப்பு தொடர்ந்தது. ராஜா ராமண்ணா அவர்களை பற்றி குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்ன என்றால், அறிவியல் துறையிலே இருந்த அவர் இசைத்துறையிலும் மிகப்பெரிய வல்லுநராக இருந்தார். பொதுவாக அறிவியலில் ஈடுபாடு உடையவர்கள் இலக்கியம், இசை, கலை போன்றவற்றில் பெரும் ஈடுபாட்டை காட்ட மாட்டார்கள். இசையிலே, கலையிலே, இலக்கியத்திலே வல்லுநர்களாக இருக்கிறவர்கள் அறிவியலில் பெரும்பாலும் நாட்டமுடையவர்களாக இருப்பதில்லை. நம்முடைய உடற்கூறியல் எப்படி சொல்லுகிறது என்றால், மூளை என்பதிலே வலப்பக்க மூளை, இடப்பக்க மூளை என்று இருக்கிறது. ஒரு மூளை என்பது வலப்பக்க மூளை இடப்பக்கத்தையும், இடப்பக்க மூளை வலப்பக்கத்தையும் இயக்குகிறது. ஒன்று கலை, இலக்கியம் ஆகியனவற்றில் ஆர்வத்தை தூண்டுகிறது. இன்னொரு பக்கத்து மூளை அறிவியலை ஆள்கிறது. எனவே இது அல்லது அது என்கிற இரண்டில் ஒன்றிலே தான் யார் ஒருவரும் சிறந்து விளங்குவார்கள் என்கிற அந்த பொதுவான அறிவியல் விதியை மீறி இரண்டு துறைகளிலும் ஆர்வமும் ஆற்றலும் உடையவராக ராஜா ராமண்ணா விளங்கியிருக்கிறார். சென்னை கிறித்துவக் கல்லூரியிலே அவர் படித்தது என்னவோ இயற்பியல் இளநிலை பட்டம்தான், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஆனால் அதே காலகட்டத்தில் தனியாக பயின்று பிஏ மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக், ஒரு மரபு சார்ந்த இசையிலேயும் அவர் இளநிலை பட்டத்தை பெற்றிருக்கிறார். அது வெறும் இளநிலை அளவிலே இருந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதற்கு பிறகு இன்றைக்கு மும்பை என்று சொல்லப்படுகிற அன்றைய பாம்பே யூனிவர்சிட்டியிலே அவர் முதுகலை பட்டத்தை படித்திருக்கிறார். அங்கேயும் 2 பட்டங்களையும் ஒரே நேரத்திலே அவர் பெற்றிருக்கிறார். ஒன்று எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இயற்பியல் துறையிலே முதுநிலை பட்டம், இன்னொன்று மாஸ்டர் ஆஃப் மியூசிக் அந்த இசைத்துறையிலேயும் முதுநிலை பட்டம். எனவே தொடர்ச்சியாக 2லும் அவருக்கு நாட்டம் இருந்திருக்கிறது. அதிலே அவர் பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். அதற்கு பின்னால் அந்த இயற்பியலில், குறிப்பாக அணு ஆய்வியலில் லண்டனிலே
அவர் முனைவர் பட்டம் டாக்டரேட் என்கிற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக ஒரு பக்கத்திலே இயற்பியல், இன்னொரு பக்கத்திலே இசை என்று இரு துறைகளிலும் ஒரே நேரத்தில் 2 குதிரைகளில் பயணம் செய்கிறவராக அவர் இருந்திருக்கிறார். 2 குதிரைகளிலிருந்தும் கீழே இடறி விழுந்து விடாமலும் இருந்திருக்கிறார். 1964 அவர் இந்த அணு ஆய்வுத்துறையிலே உள்ளே நுழைகிறார். ஒரு 10 ஆண்டுகளில் 74 அவர் அந்த பொக்ரானிலே அந்த சோதனையை நடத்தி முடித்தபோது மாலையிலே பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அதனை பார்வையிட்ட நேரத்திலே தான் உலகம் முழுவதும் இந்தியா அணு ஆய்வு சோதனையிலே ஈடுபட்டிருக்கிறது என்கிற எண்ணம் உருவானது. நாடுகள் நம்மை பார்த்தன. எனவே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் அது வளர்ச்சியா அல்லது அந்த அணு ஆய்வு தேவையா என்கிற விவாதங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற உலக நாடுகளின் போர் முறையில் அணு ஆயுதம் என்பது தவிர்க்க இயலாததாக ஆகியிருக்கிற சூழலில் அதனை 40-45 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு உருவாக்கியவர்களில் ஒருவராக ஹோமி பாபாவின் கீழ் பணியாற்றிய ராஜா ராமண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார். இது ஒரு முதன்மையான செய்தி. அதற்கு பிறகு அவரினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு சேர்ந்ததென்றால் 1990 ஆண்டு விபி சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்கிற போது ராஜா ராமண்ணா அவரினுடைய அமைச்சரவையில் ஒரு இணை அமைச்சராக மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் என்கிற பொறுப்பிலேயும் இருந்திருக்கிறார். ஒரு அறிவியல் துறை சார்ந்த ஆய்வாளர் அமைச்சராக, மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அவருடைய ஆய்வுகள் அடுத்தடுத்த கட்டங்களில் மிக பெரிய அளவில் இந்தியாவிற்கு உதவியாக இருந்திருக்கின்றன. அதனை கண்ட வெளிநாடுகள் எல்லாம் கூட ராஜா ராமண்ணாவை தங்கள் நாட்டிற்கு அழைத்து அவருடைய அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கருதியிருக்கிறார்கள். குறிப்பாக 1978 அவர் ஈராக்கிற்கு சென்றிருந்தபோது ஈராக் நாட்டினுடைய அதிபராக அன்றைக்கு இருந்த சதாம் ஹுசேன் அவரை தனியாக சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஈராக் நாட்டு அதிபர் தன்னை அழைத்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியில் அவரை சந்தித்த ராஜா ராமண்ணாவுக்கு ஓர் அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது. சதாம் ஹுசேன் அவர்கள் முதலில் இவருடைய திறமையை எல்லாம் பாராட்டியிருக்கிறார். அணு ஆற்றல், அணுவினுடைய அந்த ஆயுதங்கள், அதனுடைய போக்கு, எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கக்கூடும் என்பது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். பேச்சின் இறுதியில் அவர் வைத்த ஒரு வேண்டுகோள் ராஜா ராமண்ணாவை ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. சதாம் ஹுசேன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உங்கள் தாய்நாட்டுக்கு நீங்கள் நிறையவே செய்துவிட்டீர்கள், நீங்கள் ஏன் எங்கள் நாட்டுக்கும் உதவக்கூடாது? அந்த அணு ஆய்வை பற்றி ஏன் சில திட்டங்களை எங்களுக்கு தரக்கூடாது என்று கேட்டிருக்கிறார். அதுவரையிலே சரி. அதற்கு பெரிதாக ராஜா ராமண்ணா ஒரு மறுப்பையும் சொல்லவில்லை, பார்க்கலாம் என்று தான் கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்ததாக சதாம் ஹுசேன் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு சம்மதம் என்றால் இப்போதே உங்களுக்கு ஒரு நியமனத்தை நான் கொடுத்து விடுகிறேன். இனி நீங்கள் உங்கள் தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டியதில்லை. இங்கேயே தங்கி எங்கள் நாட்டிலேயே நீங்கள் அந்த ஆராய்ச்சியை தொடரலாம். உங்களுக்கு என்ன ஊதியம் தேவையோ அதை நான் கொடுக்கிறேன். அந்த தொகை எவ்வளவு கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்கும் தொகையை நாங்கள் தந்து விடுகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். பணத்துக்கு ஆசைப்படுகிற ஒருவராக இருந்தால் உடனடியாக அந்த நாட்டிலேயே தங்கி அந்த ஏற்பை ஏற்றுக்கொண்டு அந்த வேலையிலே அவர் சேர்ந்திருக்கக்கூடும். தன்னுடைய மூளையை, ஆராய்ச்சியை அந்த நாட்டுக்கு அவர் வழங்கியிருப்பதன் மூலம் பெரும் பொருளை அவரால் ஈட்டியிருக்க முடியும். ஆனால் ராஜா ராமண்ணா என்ன செய்தார் என்றால், அடுத்த நாள் காலையிலேயே விமானத்தில் ஏறி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார். பிறகு ஈராக் பக்கமே திரும்பவில்லை. நான் இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்வது என்பது வேறு, தன் தாய்நாட்டை மறந்து அங்கேயே இருப்பது என்பது வேறு. என் அறிவு என் நாட்டுக்குத்தான் பயன்பட வேண்டும் என்று கருதுகிறேன் என்று தன்னுடைய தேசப்பற்றையும் வெளியிட்டவர்தான் அவர். அவர் இறுதி வரையில், நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல, 2 துறைகளிலும் இருந்த ஆர்வத்தை இறுதி வரையில் கைவிடவில்லை.
ஒரு பெரிய அணு அறிவியல் ஆய்வு மாநாடு நடக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே இருக்கிற ஆய்வாளர்களெல்லாம் அந்த அரங்கத்தில் கூடுகிற போது எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உண்டு. இந்த கருத்தரங்கம் முடிகிற வேளையில் இன்று இரவு ராஜா ராமண்ணாவினுடைய இசை விருந்தும் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்புவார்கள். அதுபோல் அந்த பியானோ இசையில் அவர் கருத்தரங்கில் வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் இசையூட்டி மகிழ்விப்பார் என்பது ஒரு வியப்பான செய்தி. ஒரு விஞ்ஞானி இப்படி இசை கலைஞராகவும் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அவர் தேசப்பற்றாளராக இருந்திருக்கிறார். அவருடைய அறிவு நம் நாட்டுக்கு பயன்பட்டிருக்கிறது. ராஜா ராமண்ணா அவர்களினுடைய பிறந்த நாள் ஜனவரி 28. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பேச போகிற விஷயம் நம்மோடு இருக்கக்கூடிய சிறுபான்மையின சகோதரிகளை பற்றிய ஒரு விஷயம். சமீபத்தில் பத்திரிகைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஷரியத் கோர்ட் எனப்படுகின்ற நீதிமன்றங்கள், இஸ்லாமிய சட்டத்திற்கான அமைப்பு என்று சொல்லிக்கொள்கின்ற எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா முக்கியமான இடங்களிலும் இருக்கக்கூடிய இந்த ஷரியத் கோர்ட்டுகள் அளிக்கின்ற தீர்ப்புகள் செல்லுபடியாகுமா ஆகாதா என்பதனை பற்றிய ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கும் கூட பல பெண்களுக்கு அவர்கள் கழுத்தின் மேல் தொங்குகிற கத்தி போல இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னென்னா, நம்ம ஒரு தார திருமண அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய ஹிந்துக்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். ஆனால் பலதார திருமணம் என்பது தங்களுக்கு அளிக்கப்பட்ட வரமாக பார்க்கிற பார்வை என்பது இஸ்லாமிய ஆண்களிடமே இருக்கிறதோ என்று எண்ணத் தோன்றுகிற அளவிலே இன்றைக்கு திருமணம் முடித்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே விவாகரத்து, பின்னரும் இரண்டாவது திருமணம் புரிகிறவரை விவாகரத்து என்று தொடர்கிற விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது, எப்படி தலாக் பண்ணுறாங்க அல்லது எப்படி விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய நேயர்களில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய உரிமையை பாதுகாப்பது எவ்வளவு அவசியமோ சிறுபான்மையினர் என்கிற அளவிலே அதைவிட இன்னும் ஒரு மடங்கு கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இஸ்லாமிய பெண்கள். அப்போ இஸ்லாமிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி டைவர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் தலாக் பண்ணிட்டேன், தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு துபாயில் ஒருத்தர் இருந்தார், அவர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, நான் தலாக் பண்ணிட்டேன் உன்னை அப்படின்னு. அங்கேருந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்றாரு. அதோட முடிஞ்சு போச்சு. தன்னுடைய கணவர் வருவார், நான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வார், தான் வந்த பிறகு ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்வோம் என்று காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரி அப்படியே அதிர்ச்சியால் உறைஞ்சு போய்டுறாங்க. ஏன் இப்படி? அப்போ ஒரு பேப்பரில் ஒருத்தர் வேண்டாம்னு ஒன்று எழுதிட்டா அது விவாகரத்துனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களில் பாதி பேருக்கு மேலே இன்றைக்கி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னு யோசிக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த மாதிரி வழக்குகள் நம்ம மத்தியில் எழுப்புது. அப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னா ஷரியத் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கான தனியான ஷரியத் கோர்ட், அது தன்னுடைய மத நம்பிக்கை அடிப்படையின் தனிச்சட்டம், அது இஸ்லாமியர்களின் தனிச்சட்டம் என்று எடுத்துக்கொண்டு ஷரியத் கவுன்சில் இந்த மாதிரியான தீர்ப்புகளை அளிப்பதற்கு இவ்வளவு நாட்கள் நடைமுறை இருந்து வந்த ஒரு விஷயம். அப்போது ஒரு பெண் விரும்புகிறாலோ விரும்பலையோ அல்லது அடிப்படையான காரணங்கள் இருக்கின்றனவோ இல்லையோ இருந்தாலும் கூட இந்த ஷரியத் நீதிமன்றங்கள் அந்த இடத்திலே விவாகரத்தை அறிவித்து விடுகின்றன. அப்போ பாதிக்கப்படுகிற பெண்கள் எங்கே போய் கேட்க முடியும்? ஏன்னா இன்றைக்கு மதம் என்பது தலையாய விஷயமாக மாறிவிட்டது. மதத்திற்கு பிறகுதான் மனிதம் என்கிற நிலை வந்துவிட்டதனால் இந்த ஷரியத் கவுன்சில் அளிக்கிற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவோ அல்லது வேறு விதமான இடங்களுக்கு செல்லவோ முடியாமல் பெண்கள் தடைப்படுத்தப்படுகிறார்கள். சரி,
சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு 100 பவுன் நகை கொடுத்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை வீட்டார் வாங்கி வச்சுட்டு அவங்க தோல் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒன்றுக்கு செலவழிச்சிடுறாங்க. செலவழிச்சிட்டு இந்த மாதிரி பிரிந்து போகிற நேரத்தில் என்னுடைய நகைகளை கொடு என்று பெண் வீட்டார் கேட்பதும், அப்படி கேட்கிற பொழுது நகைகள் இல்லை செலவாகிவிட்டது என்று சொல்லுவதும், அல்லது கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி எப்போ 100 பவுன் போட்டே அந்த நீ 50 தான் கொடுப்பேங்கிறான் வாங்கிட்டு போயேம்மா அப்படின்னு சொல்லுகிற வழக்கங்களுமாக இப்படிப்பட்ட தீர்ப்புகளும் ஷரியத் கவுன்சிலில் நடைபெறுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒன்று நியாயபூர்வமான காரணங்களுக்கு இல்லாமலேயே விவாகரத்து புரிகிறவர்கள், அல்லது தங்களுடைய செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் இவற்றின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய அந்த பவர் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவீங்க பாருங்கள், அந்த விஷயங்களுக்காக ஷரியத் கவுன்சிலில் சென்று காரணம் இல்லாமலே தன்னுடைய ஒரு மனைவியை ஒதுக்கி வைத்து விட்டு அல்லது விவாகரத்து செய்துவிட்டு அடுத்து மனம் புரிகிறவர்கள். அப்போ இப்படிப்பட்ட எண்ணிக்கை என்பது பெருகி வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம பார்க்குறோம். ஆண் ஒரு நிமிஷத்தில் விவாகரத்து கொடுத்துட முடியும், ஆனால் பெண்ணுக்கு என்னென்ன காரணங்களுக்காக விவாகரத்து கேட்க முடியும் அப்படின்னு இஸ்லாமிய சட்டம் தனியாக சொல்லுது. அப்போ அவங்க கோர்ட்டில் நம்ம கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதுவே ஆண்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த உத்தரவு செல்லாது என்று யாராவது தொடர்வார்களேயானால் அவர்கள் மீது ஷரியத் கவுன்சில் அல்லது அவர்கள் மத சம்பந்தமான அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேங்கரு கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்கிற விஷயங்களையும் பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எதற்காக இது அப்படின்னா 2 நீதிமன்றங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வியை நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக வரையிலும் கூட கிறிஸ்துவர்கள், சிறுபான்மையினரான கிறிஸ்துவர்கள் தங்களது சர்ச்சிலேயே அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைபியூனல் ஒன்று இருக்கும். அது ஒரு நீதிமன்றம் மாதிரி. இப்போ கணவனோ மனைவியோ விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே போய் ஒரு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒத்து வராத நிலையிலே காரணங்கள் இருப்பினும் இல்லாவிட்டாலும் அவர்கள் செய்து விடுகிறார். அப்படி ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு சர்ச் அத்தாரிட்டி செய்யக்கூடிய அந்த விவாகரத்து என்பது செல்லுமா செல்லாதா என்று கூட தெரியாமல் பல பேர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. அப்போ தான் நீதிமன்றம் குறிப்பாக சொல்லிச்சு, நீங்கள் எந்த இடத்துல தீர்ப்பு வாங்கினாலும் சரி, அது சர்ச் கவுன்சிலாக இருக்கலாம், ஷரியத் கவுன்சிலாக இருக்கலாம், வேறு எந்த ட்ரைபியூனலாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலே வாங்குகிற எந்த விவாகரத்தும் செல்லாது. அப்போ நீங்கள் விவாகரத்து பெற வேண்டும் அல்லது மறுமணம் செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்போ இத்தனை நாள் கொடுத்ததெல்லாம் என்னாகும்? இப்போ தீர்ப்பு கொடுத்து மறு திருமணம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை என்னாகும்? அப்போ இது செல்லாதுன்னு அறிவிச்சுட்டா 2வது நடந்த கல்யாணம் என்னாகும்? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் இன்றைக்கு பெண்கள், குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள், இன்றைக்கு மதம் சார்ந்த அடிப்படையிலே நடக்கிற சட்டங்களிலால் தாங்கள் துன்புறுவதாக சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் இதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஐயோ பரவாயில்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் பலியாடுகளாக ஆகிறவர்கள் பெண்கள் மட்டும்தான். அதனால தான் நிறைய மசூதிகளிலே பள்ளிவாசல்களில் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, ஆனால் நிறைய இடங்களிலே பெண்களுக்கு எதிரான கருத்தோட்டம் நிலவி வருவதை அவர்கள் அளிக்கிற தீர்ப்புகளிலே அல்லது அந்த பெண்களுக்கு கொடுக்காத நீதிகளிலே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு சகோதரி, என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி, தனியாகவே ஒரு பெண்களுக்கான முறையில், நான் பெண்கள்லாம் தொழுகைக்கு வரக்கூடாதா, நாங்களும் தொழுவோம், எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான ஒரு சரியான இடமாக இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு அவங்க தங்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குகிற ஒரு அற்புதமான ஒரு விஷயமும் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அப்போது இன்றைக்கு பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இனிமேல் ஷரியத் கவுன்சிலில் நீங்கள் போய் விவாகரத்து வாங்கினீங்கனாலோ அல்லது உங்கள் கணவர் உங்களை விவாகரத்து செய்தாலோ அது செல்லாது. எனவே ஷரியத் கவுன்சில் கூப்பிட்டு, ஏமா நாங்கள்லாம் மத பெரியவங்கெல்லாம் சொல்கிறோம், காஜியார் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் இதெல்லாம் சொல்லும் போது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக பயப்பட தேவையில்லை.
உங்களுக்கான நியாயமான உரிமைகளை பெற நிச்சயமாக நீங்கள் உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு வரலாம். அங்கே இந்த விவாகரத்து செல்லாதுன்னு அறிவிக்க கோரி கேட்கலாம், அல்லது சேர்ந்து வாழ்தலுக்கு மனு போடலாம். எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியான முறையிலே மட்டும்தான் விவாகரத்தோ மற்ற உரிமைகளோ பெறப்பட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு வலுவாக சொல்லியிருக்கிறது. இது இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், நகை திருப்பி கொடுக்கறதில் ஆகட்டும், நிறைய பேர் நிறைய சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை பெருகி கொண்டே வருகிறது. இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது. இந்த தீர்ப்பு வந்த பிறகாவது மத ரீதியான விஷயங்களை அடிப்படையாக வைத்து பெண்களை காயப்படுத்துகிற அல்லது துன்புறுத்துகிற அல்லது துரத்தி அடிக்கிற பணிகளிலே இருந்து விலகி நிற்க முடியுமானால் எந்த மத அமைப்பும் நல்ல அமைப்பாகத்தான் இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையை நாம் கொள்ளுவோம். மனதை தெளிவாக வைத்திருந்தால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு மகளிர் மனநலம் பற்றி பார்க்கலாம். அதாவது பெண்களுக்கே உண்டான சில குறிப்பிட்ட மனநல பாதிப்புகளை பற்றி பார்க்கலாம். ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் யதார்த்தம் அதுவாக இல்லை. நிச்சயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பாகுபாடு இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய சமூக அமைப்பு, கலாச்சாரம், வளர்ப்பு முறை, குடும்பச் சூழல், உடல்வாகு ஆகிய அனைத்தையும் பெண்களையும் ஆண்களையும் பிரித்து பார்க்கின்ற நிலைதான் இருக்கிறது. என்னதான் ஆணும் பெண்ணும் தற்காலத்திலே சமமாக படித்தாலும் அறிவு பெற்றாலும் பணிக்கு சென்றாலும் பெண்கள் இன்னமும் ஆண்களை சார்ந்தவர்களாகவே தான் நம்ம நாட்டிலே இருக்கிறார்கள். ஆண்களுக்கு சில நேரங்களில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், சில நேரத்திலே சார்ந்து இருக்கிறார்கள், சில நேரத்திலே அவர்களால் ஆக்கிரமிப்பு செல்கிறார்கள், அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களால் வன்முறையிலே ஏவப்பட்டு அவதிப்படுகிறார்கள். சமீப காலத்திலே பார்த்தால் கூட படித்த இளம்பெண்கள், பணியிலே இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த இளம்பெண்கள், மனதளவிலே ஓரளவுக்கு தைரியங்களெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் கூட எப்படியெல்லாம் வன்கொடுமைக்கு ஆளானார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆக பெண்கள் என்பவர்கள் நம் நாட்டை பொறுத்தவரை அவர்கள் ஏதோ ஒரு மென்மையானவர்கள், அவர்கள் அடங்கி போகக்கூடியவர்கள் என்றுதான் நம் சமூகத்தால் வளர்க்கப்படுகிறார்கள். சாதாரணமாக ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டாலோ 19-20 வயதில் இருந்தாலோ பல தாய்மார்கள், படித்தவர்கள் பெண்களுடைய தாய்மார்கள் கூட ஐயோ பெண்ணு வளர்ந்து போயிட்டா, வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு, ஏதோ அவர் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பத்திரமாக லாக்கரிலே வைக்கக்கூடிய பொருள் மாதிரி பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இன்றைக்கும் பெண்களுக்கு இருக்குது. அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வளர்கின்ற பெண்கள் ஆரம்ப காலந்தொட்டே அடிமனதிலே ஒரு பயத்தோடு வளர்கிறார்கள். அவருக்கென்று சில மனநல பிரச்சனைகள் ஏற்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனால் பெண்கள் எல்லாம் ஒரு 10-12 வயது வரை தான் சுதந்திரமாக இருக்கிறார்கள். உண்மையாக சொல்லப்போனால் மனதளவிலே ஒன்றும் தெரியாத வெகுளித்தனமான குழந்தைத்தனமான ஒரு சுதந்திரத்தோடு இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு நிகழ்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே உடல்நிலை நிகழ்ச்சிகளாகட்டும், சுற்றுப்புற சூழலில் ஏற்படுகிற நிகழ்ச்சிகளாகட்டும், சமுதாயம் அவர்களை பார்க்கின்ற வகையிலாகட்டும், அவர்களை நடத்துகின்ற விதமாகட்டும், அவர்களுக்கு சமூக பொருளியல் பாதிப்புகளை தவிர மனநல பாதிப்புகளையும் அதிகமாக ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. அதான் ஒரு கவிஞன் பாடியது போல, ஒரு 7-8 வயது குழந்தை சின்ன குழந்தையை தாளாட்டும் பொழுது, காலம் மீது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் உனக்கு தூக்கமில்லை மகளே என்று. அந்த 10-12 வயசுக்குள்ளே இது தூக்கிட்டால் தான் உண்டு, இல்லாட்டி 1000 முழுக்க உனக்கு தூக்கம் கட்டு போயிடும். அந்த அளவுக்கு நெருக்கடிகள், பல பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது ஒரு அறிவிப்பு தான் அது. ஆக பெண்கள் இயற்கையிலேயே சில காரணங்களினால் மனநல பிரச்சனைக்கு அதிகமாக ஆளாக்கப்படுகிறார்கள். பெண் வயதுக்கு வந்துவிட்டாலே ஏதோ அவர்களை ஒரு பத்திரமாக மற்றவரோடு சரியாக விளையாடக்கூடாது,
கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், யாரையும் பார்க்கக்கூடாது என்று ஒரு 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 விதமான சமூக கட்டுப்பாடு நம் நாட்டிலே நிலவி வருகிறது. இதனாலேயே அவர்களுக்கு கூச்ச சுபாவம் வந்து விடுகிறது, ஒதுங்கி விடுகிறார்கள், மற்றவரோடு பழகுகின்ற தன்மை குறைகிறது. அதனால் சில நல்லதும் நடந்தாலும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கிறது. அவர்களுக்கு தைரியம் குறைந்து விடுகிறது. ஆண்களைப் போல் ஒரு சரிநிகர் சமமாக அவர்களால் நிற்க முடிவதில்லை, அவர்களால் செயல்களை செய்ய முடிவதில்லை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்கும், தெரிந்த யானைச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று பாரதியார் பாடினார். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் நேராக இருந்து கொண்டு நிம்மதியாக போனால் எங்கேயாவது அடி வாங்க வேண்டியதான் இந்த காலத்தில். இன்னமும் பெண்கள் அந்த நிலையிலே தான் இருக்கிறார்கள். ஆக பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு இல்லாதவரை அவர்களுடைய மனநலத்திற்கும் குந்தகம் ஏற்படுகிறது. என்னதான் படித்திருந்தாலும் பணியில் இருந்தாலும் அவர்களுடைய உடற்கூற்றின் காரணமாக, அவருடைய உடலிலே ஏற்படுகிற ரசாயன மாற்றங்களின் காரணமாக, அவர்களுடைய உடலிலே ஏற்படுகிற நாளமில்லா சுரப்புகள் செய்கிற ஹார்மோன்களின் விளையாட்டினால் பலவிதமான உபத்திரவங்களுக்கு அவர்கள் ஆளாக நேரிடுகிறது. குழந்தை பருவத்திலே பார்த்தால் ஒரு வயதுக்கு வந்த பிறகெல்லாம் ஒரு 18 25 30 40 வயது வரை இருக்கிற பல பெண்களை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வருவதற்கு முன்னால் 3-4 நாட்கள் அவர்கள் உடலளவில் அவதிப்படுகிறார்கள், மன அளவில் பல பேர் அவதிப்படுகிறார்கள். ஆத்திரம் வருகிறது, அச்சம் வருகிறது, கோபம் வருகிறது, அழுகை வருகிறது. சில வீட்டிலே பாத்திரம் பண்டங்கள் பறக்கும், வீட்டுக்காரருடைய அல்லது வீட்டிலே இருக்கிற பையங்களுடைய சட்டை பட்டாரங்களெல்லாம் கலந்து விடும். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம் ஏற்படும். இதைத்தான் ப்ரீ மென்சுரல் டென்ஷன் என்று சொல்லுவோம். அந்த மாதவிடாய் வருவதற்கு முன்னால் ஏற்படுகிற ஒரு மனப்பதட்டம் அல்லது ஒரு வெறுப்பு, இது 3-4 நாட்கள் இருக்கும். இது ஏதோ அது அரிதான ஒன்றல்ல. ஏறக்குறைய 30-40% பேர் இந்த ப்ரீ மென்சுரல் டென்ஷன் என்று சொல்லப்படுகிற மாதவிடாய்க்கு முன்னால் ஏற்படுகிற மனநல பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார்கள். அதை தாண்டி வந்தால் அந்த பெண் மன வாழ்க்கையில் ஈடுபட்டால் அது வேறு வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் பல விதத்திலே மனதளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். புதிய சூழ்நிலை, புதிய உறவுகள், புதிய வாழ்க்கை முறை, புதிய உணவு முறை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஏதோ பையன் வந்தால் ஒரு மாப்பிள்ளை வந்து விட்டார் என்று அருமையாக கவனிப்பார்கள். பெண் என்றால் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும், அதிகம் யாரிடம் பேசக்கூடாது. அவள் படித்திருந்தாலும் சரிதான், வேலைக்கு போகிறாள் இருந்தாலும் சரிதான், அவருடைய கணவருடைய அதிகம் சம்பாதித்தாலும் சரிதான், அவர்கள் வீட்டு வேலையும் செய்து கொண்டு குழந்தையும் பார்த்து கொண்டு வேலைக்கும் செல்ல வேண்டும். ஆக அவர்களுக்குரிய மன அழுத்தம், மன நெருக்கடி மிக அதிகமாகவே காணப்படுகிறது நம் நாட்டை பொறுத்தவரை. அது மற்ற நாடுகளிலே, அது வளர்ந்து விட்ட நாடுகளிலே அது கிடையாது. ஆக இப்படி பெண் பல நேரங்களிலே மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுகிறது. பெண் கர்ப்பமானால் உடனே அதனால் ஏற்படுகிற மனப்பதட்டம், மன வருத்தம் இப்பொழுதெல்லாம் அதிகமாக வருகிறது. காரணம், முன்னையெல்லாம் 4-5 குழந்தைகள் பெற்றுக்கொள்வது சர்வசாதாரணம். இப்பொழுதெல்லாம் படித்து வேலையில் இருக்கிற பெண்கள் 25 வயதுக்கு மேலே 26-27 வயதிலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். ஒரே ஒரு குழந்தையால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அல்லது 2 மேக்சிமம் அதிகப்படியாக. அப்படி பெறும் பொழுது ஐயோ அந்த குழந்தை சரியாக வளர வேண்டுமே, சரியாக கவனிப்போமா, நம்மளுக்கு ஒன்றும் கர்ப்ப காலத்திலே வந்துவிடக்கூடாத பிரச்சனைகள் என்று அவர்கள் படித்த கேள்விப்பட்ட ஞானங்களை வைத்துக்கொண்டு அந்த ஒரு பிள்ளைப்பேறு காலத்தையே அல்லது இந்த கர்ப்ப காலத்தையே ஒரு கவலைக்குடைய காலத்தாக, மகிழ்ச்சி இல்லாதாக ஆக்கி விடுகிறார்கள். அடுத்தபடியாக குழந்தை பிறக்கும் பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகள் நிறையாக. ஏறக்குறைய குழந்தை பிறப்புக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்வார்கள். குழந்தை பிறப்புக்கு அப்புறம் ஏறக்குறைய 30-40% பெண்கள் ஓரளவு மனதிலே பாதிக்கப்படுகிறார்கள். 10-15% பேர் மிக அதிக அளவிலே மன வருத்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். 1000-லே ஒருவர் பார்த்தால் மிக மோசமான மனநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் என்று சொல்லுவோம். ஆக குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு ஏற்படுகிற மனப்பிரச்சனைகள் மிக அதிகம். 40-45 வயது 50 வயது ஆகிவிட்டால் அவர்களுடைய மாதவிடாய் நின்று போக தருணத்தையே மெனோபாஸ் என்று சொல்லுவோம். இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், உடல்நலப் பிரச்சனைகள், மனநலப் பிரச்சனைகள் எக்கச்சக்கம். அதன் காரணம் அவர்களுடைய இயலாமை, பிள்ளைகள் தன்னை விட்டு படிப்பின் காரணமாக வெளியே போய்விடுகிற நிலை, கணவருக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுகிற ஒரு நிலை, அல்லது கணவர் இல்லாமல் போகின்ற நிலை, இவர்களுடைய உடலிலே ஏற்படுகிற ஹார்மோன் சேஞ்சஸ், அதாவது செக்ஸ் ஹார்மோன் என்று சொல்லப்படுகிற ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் என்று சொல்லப்படுகிற முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் மிக குறைந்த அளவிலே போய்விடுகிறது. இதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தம், மன வருத்தம் மிக அதிகமாக விடுகிறது. ஆக
குழந்தை பருவத்திலிருந்து ஏறக்குறைய 12-13 வயதிலிருந்து இறுதி வரை பெண்களுக்கு மனநலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அது மன வருத்தமாகட்டும், மனப்பதற்ற நோய் என்று சொல்லப்படுகிற ஆங்ஸைட்டி டிசார்டர் ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், இவை இரண்டுமே ஆண்களை விட 2 பங்கு அளவு அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை அடையாளம் கொண்டு சரியான நேரத்திலே சரியான அவர்களுக்கு கவனிப்பு இருந்தால், மனநல பரீட்சை இருந்தால், மனநல ஒரு பாதுகாப்பு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும்.